ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காய்கறிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் இருக்குது இல்லைங்களா. ரொம்ப காய் தான் நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இல்லை 1-2 காய் தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா காயுமே நம்ம கட் பண்ணி போட்டு ஒரு சூப்பரான அரைச்ச குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அது என்னென்ன காய் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஒரு 4-5 இருந்ததுங்க. அதையும் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம மரத்தில் முருங்கைக்காய் காய்ச்சிருந்ததுங்க. ஓரளவுக்கு நல்லா காய்ச்சவே இருந்தது. சரி, நம்ம குழம்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 காய் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டதுக்கப்புறமா முருங்கைக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம முருங்கைக்காய் நல்லா சதமாக இருக்குங்க. ஆனால் நார் நல்லாவே உறிஞ்சி வரும். அதனால நம்ம பாருங்கள், நல்லாவே உறிஞ்சி நார் வருது இல்லைங்களா. எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் மரத்து காய் தான் இது. இந்த மாதிரி நார் வரது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நமக்கு வாயில் தட்டுப்படும். அதுக்காக தான் இப்போ நார் எல்லாத்தையும் நம்ம உரிச்சிட்டு இந்த மாதிரி முருங்கைக்காய் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இது கூடவே நம்ம என்னென்ன காய் சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் ஒரு 2-3 இருந்ததுங்க. அதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே பீன்ஸ் ஒரு இருந்தது. பீன்ஸு, கேரட்டு, பீன்ஸு, நம்ம செடியில் கத்திரிக்காய் ஒரு 2-3 இருந்ததுங்க. அதையும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா காயும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி குழம்பு மாதிரி வைக்கிறப்போ குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எதுவுமே போடலைனாலும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். இப்போ காய் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ எல்லா காயும் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டோம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே ஒரு 7-8 பூண்டும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை குழம்பு கெட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ அதெல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட அந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மசாலாலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நல்லா கலரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய் எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்படி எல்லா காயும் சேர்த்து குழம்பு வைக்கிறப்போ காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா காயும் நம்ம கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டோம். இப்போ காய் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. நம்ம தண்ணி எதுவும் வடிகட்டாமல் அப்படியே தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா காயும் நம்ம சேர்த்துட்டோங்க. இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துனா உப்பு எல்லா பக்கமும் நமக்கு இறங்கி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு பக்கமாக இருக்காமல் எல்லா பக்கமும் எடுத்து விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப கம்மியாக காரம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் துருவல் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி அப்படியே இருத்து கூட நம்ம சூப் மாதிரி குடிக்கலாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த தேங்காய் விழுதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த மாதிரி கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை தண்ணி மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம சேர்த்துன தண்ணி கரெக்டாக இருக்குது.
இப்போ இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டு இறக்கிட்டா குழம்பு வந்து தயாராகிருங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். கூட குறைய உப்பு காரம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க குழம்பு. இப்போ அந்த கேப்பில் நம்ம கூட்டு வந்து ஒன்று தயார் பண்ணிக்கலாங்க. கோவக்காய் வந்து இருந்ததுங்க. கோவக்காய் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க வானலில். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கோவக்காயை நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கி வேக வச்சுக்க போகிறோம். அப்போ தான் அதோட கசப்பு தன்மை வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறப்போ கோவக்காய் வந்து கசப்பு இல்லாமல் நமக்கு கிடைக்குங்க. நல்லா இந்த மாதிரி இந்த எண்ணெயிலே கோவக்காயை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கோவக்காயெல்லாம் நமக்கு நல்லா வதங்கி எண்ணெயில் நம்ம கிடச்சிருச்சு. இப்போ கோவக்காயை தாளிச்சிக்கலாங்க. வானலில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோவக்காயை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 பூண்டை வந்து தட்டி இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி பொடுசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறப்போ சட்டுன்னு நமக்கு தக்காளி வந்து வதங்கிருங்க. நம்ம குழம்பு கொதிக்கிற கேப்லேயே இந்த கோவக்காய் பொரியல் நம்ம செஞ்சிடலாம். டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ இது கூட வந்து சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற கோவக்காயை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கோவக்காயில் நம்ம எண்ணெயிலே வதக்கி வேக வச்சு வச்சுட்டோங்க. மசாலாவும் நம்ம பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ கோவக்காய் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி எடுத்தோம்னா சூப்பரான கோவக்காய் கூட்டு தயாருங்க. இந்த கோவக்காய் கூட்டு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கோவக்காய் கூட்டு எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சதுக்கப்புறமா குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு நல்லாவே கொதிச்சு கமன்னு சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். நமக்கு ஒரு பக்கம் கூட்டும் தயாராகிடுச்சு, ஒரு பக்கம் குழம்பும் நமக்கு நல்லா சூப்பராக கொதிச்சு தயாராகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துனா ஒரு சூப்பரான அரைச்ச குழம்பு எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். குழம்பும் கூட்டும் தயாராகிடுச்சு. நம்ம ஃபேவரட்டான முருங்கைக்கீரை சூப்பும் நமக்கு தயாராகிடுச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.